வெல்கம் டு Optooz எஜுகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் கேஸ்டிங். ஸோ பைத்தான் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபை எ வேரியபிள் டைப். நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் இந்த வேரியபிள் கண்டிப்பாக இன்டீஜராக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும்னா, அதுக்கு வந்து நீங்கள் கேஸ்டிங் யூஸ். So there may be times when you want to specify a type onto a variable. பைத்தானில் வந்து நீங்கள் வந்து டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில கேஸில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து இன்டீஜராக தான் இருக்கணும், இந்த வேரியபிள் வந்து ஃப்ளோட்டாக தான் இருக்கணும், இல்லாட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தேவை வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து அந்த கேஸ்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் கேன் பி டன் வித் கேஸ்டிங். பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அண்ட் ஆஸ் சச் இட் uses classes to define data types including its primitive types. அதாவது பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அண்ட் சச் இட் யூசஸ் அ கிளாஸ் டு டிஃபைன் த டேட்டா டைப். ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? casting in Python is therefore done using constructor functions. ஒரு கிளாஸ்னால் அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கேஸ்டிங் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எ இன்டீஜர் நம்பர் ஃப்ரம் அ இன்டீஜர் லிட்ரல், எ ஃப்ளோட் லிட்ரல் ஆர் ஸ்ட்ரிங் லிட்ரல் ப்ரொவைடிங் எ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேட்டிவ் எ ஹோல் நம்பர். ஓகே, இது மாதிரி தான் வந்து ஸோ இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேஸ்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இன்ட்டை மட்டும் இல்லாட்டி நான் உங்களுக்கு ஃப்ளோட் வேல்யூ இருக்கிறதா எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். y is equal to, இப்போது ஒய்யோட வேல்யூ பார்த்துடலாம். பாருங்கள், 2 ஆயிடுச்சு. அது வந்து ஃப்ளோட் வேல்யூவாக இருக்குது. அந்த ஃப்ளோட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்டீஜர் வேல்யூவாக மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ இதோட டைப்பு செக் பண்ணலாம். ஒய் போட்டுடலாம், இன்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நான் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.